இதுதான் மொபைல் ஃபியூச்சர், இதுதான் மொபைல் இன்னோவேஷன். இந்த முறை ஓப்போ கிட்ட இருந்து ஃபைண்ட் எக்ஸ் மொபைல். வாங்க ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கலாம். ஒப்போ வந்து ஃபைண்ட் சீரீஸை வந்து 2014 நிறுத்திட்டாங்க. பட் இப்போ வந்து புதுசாக அது புது பொலிவோடு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ளாக்ஷிப் மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க வித் 6.4 இன்ச் டிஸ்பிளேவோட. ஃபைண்ட் எக்ஸில் வந்து ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே இருக்குது. அண்ட் இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடையாது, பேக் சைட்லேயும் இல்லை, ஃப்ரண்ட் சைட்லேயும் கிடையாது. ஸோ நம்ம வந்து இதை அன்லாக் பண்ணணும் வந்து எய்தர் கோட் யூஸ் பண்ணி அன்லாக் பண்ணிக்கணும், பேட்டர்ன் யூஸ் பண்ணி. அதர்வைஸ் நம்ம ஃபேஸ் அன்லாக்கிங் ஃபீச்சர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபேஸ் அன்லாக்கிங் ஃபீச்சர் யூஸ் பண்ணோம்னா டெஃபினட்டாக வந்து கேமரா வந்து அன்லாக் பண்ணுறதுக்கு பாப்பப் அவுட் ஆகிட்டு க்ளோஸ் ஆகும், நம்மளோட ஃபேஸ் ரெகனைஸ் பண்ணிவிட்டு. ஓப்போ என்ன கிளைம் பண்ணுதுன்னா வித்தின் 0 செகண்ட்ஸ், 0 to 1 செகண்டுக்குள்ளே வந்து அந்த ஸ்லைட் அப் ஆகிட்டு உடனே டவுன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் இதோட கேமரா பார்த்தீங்கன்னா வந்து பேக் சைடில் வந்து 16+20 மெகா பிக்சல் கேமரா, ஃப்ரண்ட் சைடில் வந்து 20 மெகா பிக்சல் கேமரா, 25 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ப்ரைடாக வந்து ஓப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி வந்து ஃபைண்ட் 6, ஃபைண்ட் 7 எல்லாமே வந்து 5.5 இன்ச்சஸில் தான் 2014 ரிலீஸ் ஆச்சு. பட் திஸ் டைம் வந்து அவங்க 6.4 இன்ச் அப்படியே ஒரு சூப்பர் ஹை ஜம்ப் அடிச்சிருக்காங்க. ஸோ எல்லா சென்சர்ஸும் வந்து அந்த ஸ்லைடிங் அந்த பேனலுக்குள்ளே வந்து ஹைட் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம எப்போ அந்த சென்சர் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த டைமில் வந்து வித்தின் 0 to 1 செகண்ட்ஸில் அது ட்ரிகர் ஆகி வெளியில் வந்து நம்மளுக்கு அந்த சென்ஸ் பண்ணிவிட்டு உடனே அது போய் ஹைட் பண்ணிக்குது. ஸோ இது வந்து நியூ இன்னோவேஷன். இது வரைக்கும் எந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் இப்போ வரல. ஸோ ஆப்பிள் கிட்டேருந்து தான் இன்னோவேஷன்ஸ் வரணுமா, நாங்களும் பண்ணுவோம் அப்படின்ட்டு இப்போ நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க, விச் இஸ் ரியலி குட். இதில் டுவெல் சிம் இருக்குது அண்ட் 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது, 8 GB ஆஃப் ரேம் இருக்குது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதோட கலர் பார்த்திங்கன்னா வந்து ரெட் அண்ட் ப்ளூ கலரில் வருது. ஆக்சுவலாக பேக் சைடில் வந்து அது ஒரு மாதிரி கிரேடியன்ட் லுக் கொடுக்குது அது. அண்ட் ஓப்போ வந்து இதில் ஸ்க்ரீன் ரெகக்னிஷன் ஏஐ ஃபீச்சர்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. ப்ளஸ் அது செல்ஃபி எடுக்கும்போதும் இல்லை பேக் கேமரா யூஸ் பண்ணி கேப்சர் பண்ணும்போதும் சரி. அண்டு ஆப்பிள் மாதிரி அவங்களோட டெடிக்கேட்டட் இமோஜி, அனிமோஜி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, மீமோஜி. ஸோ இதெல்லாம் ஸோ இது பேக் சைடில் அது வைப்ரண்ட் லுக் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் சைடில் கம்ப்ளீட் பெசலஸ் ஸ்க்ரீன் ஃபுல் டிஸ்பிளே இருக்கிறது வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது. ஸோ இதில் வந்து 3.5 mm ஜாக் கிடையாது. ஸோ நம்ம வந்து டைப்-C கேபிள் தான் யூஸ் பண்ணிக்கணும் ஹெட்ஃபோன்ஸ்க்கு. ஸோ இந்த 2 கலர் வேரியன்ட், ப்ளூ அண்ட் ரெட் வேரியண்ட்டில் வருது. ஸோ ஒரு மாதிரி ஒரு சைஃபை லுக் கொடுக்குது பேக் சைட்லேருந்து பார்க்கும்போது. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃப்ரண்ட்லேயும் கிடையாது, பேக் சைட்லேயும் கிடையாது. ஆன்ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொண்டு வந்திருக்கலாம். பட் ஏன் இப்போ அந்த ஃபீச்சர் கொண்டு வரலன்னு தெரியல. பட் அந்த ஃபீச்சர் இதில் கிடையாது. ஸோ இது வந்து சாஃப்ட்வேர் மூலமாக அப்டேட்ஸில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. ஏன்னா வந்து அந்த சென்சர் வந்து அண்டர் டிஸ்பிளே அவங்க வைக்கலங்கும்போது அது சாஃப்ட்வேர் மூலமாக அந்த அப்டேட் வராது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபோனை பற்றி? இது ட்ரூ இன்னோவேஷன் தானா? எப்படி இருக்குது அந்த ஸ்லைடிங் ஃபீச்சர், கேமரா பாப் அவுட் ஆகாது? ஸோ இதுக்கும் விவோக்கும் நீங்கள் என்ன டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணுறீங்க? எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? அதை பற்றிலாம் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இப்படி ஒரு மொபைல் வந்துருக்கிறத பற்றி ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் தமிழ் டெக் HD. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.